ஒரு காதல். மாமா படிப்பு பெருசா ஏறல, கடினமான உழைப்பாளி, ஒரு மளிகை கடை நடத்திட்டு இருக்காரு. அப்போ அவர் உன்னை கட்டிக்கிற முறை தானே? முறைதான், ஆனா அப்படி ஒரு பேச்சே இல்ல. என்னமோ இங்க 2 பேருக்கும் இருந்ததே இல்ல. சரி வா. நல்லா சாஃப்டா இருக்குல்ல? ஆமா ஆமா. என்ன சரவணா, பூஜை சாமான்லாம் வாங்கிட்டியா? எல்லாம் வாங்கிட்டேன் அத்தை. சரிப்பா. இப்பதான் அழகா இருக்க. தேங்க்ஸ்க்கா. சரி, நீ போய் விளையாடு. நல்ல அமைதியான பொண்ணு. அகிலா சார் ஒரு நிமிஷம். வா கயல். சொல்லுங்க சார். நான் சரவணன் கூட வெளியே கடத்தெருவுக்கு போயிருந்தேன். அங்க ஒரு பாட்டி சின்னதா வளையல் கடை வச்சிருந்தாங்க. அவங்க என்னை ஏதாவது வாங்க சொல்லி கம்பல் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் உங்க எல்லாருக்கும் ஜுவல்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எல்லாரும் போட்டுக்கோங்க. தேங்க்யூ சார். அப்புறம் அகிலா, இது உங்க எல்லாருக்குமே வாங்கினது. யார் யாருக்கு எது எது வேணுமோ ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. சரிங்க சார். வாவ், காதல போட்டுக்கிற ஜுவல்ஸ் இருக்கு. தோடு, ஜிமிக்கி. சார் நல்லா செலக்ட் பண்ணி வாங்கியிருக்காருல்ல? என்ன ஆச்சரியம், நீ காதுக்கு தோடு இல்லைன்னு சொன்னல்ல, கரெக்டா தோடு வந்துடுச்சு. இதுக்கு பேரு தான் அதிர்ஷ்டங்கிறது. எப்படி கேட்டதும் தானா கிடைக்குது பாத்தியா? அந்த அதிர்ஷ்டம் உனக்கு இருக்கு கயல். அதனாலதான் இப்படி எல்லாம் உனக்கு நடக்குது. சீக்கிரமே நீ நினைச்சது நடக்கும். அப்படின்னா நமக்காக தான் சின்ன மாமா தோடு வாங்கியிருப்பாரா, இல்ல எதர்ச்சியா வாங்கியிருப்பாரா? என்ன கயல் யோசிக்கிற? ஒன்றும் இல்லை. சரி வா கயல், உனக்கு வேணுங்கிறத செலக்ட் பண்ணி எடு. மீதியை மற்றவங்க எல்லாருக்கும் கொடுத்துடலாம். சரி. ஓஹோ, போலீஸ் கேம்ப்ல இப்படி ஒரு காதல் கதை ஓடிக்கிட்டு இருக்கா? ஆனா சூர்யா சாரும் கையிலும் 2 பேரும் காட்டிக்காத மாதிரியே இருக்காங்களே. அவங்க 2 பேரும் மனசுல இருக்க விஷயத்த சொல்லிக்கவே இல்லைன்னு தெரியுது. அதனாலதான் சூர்யா சார் கையிலுக்கு தோடு வாங்கி கொடுக்காம எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காரு. நடக்கட்டும் நடக்கட்டும்.
வாங்கண்ணே. இப்போதாம்மா நல்லா இருக்கீங்க. காதுல தோடு இல்லாம பொசுக்குன்னு இருந்தது. இப்பதான் அந்த குறை நீங்கி அம்சமா இருக்கீங்க. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்கம்மா. சூர்யா சார் உங்களை விரும்புறாருன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவரு உங்களை விரும்புறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஐயோ அண்ணா, நீங்க நினைக்கிற மாதிரி அவர் இல்ல. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என்னம்மா சொல்ற? இங்க இருக்கிறவங்க எல்லாருமே தான் உங்களை பாக்குறாங்க. எல்லாருக்குமே நீங்க காதுல தோடு இல்லாம இருக்கிறது நல்லாவே தெரியும். ஆனா யாருக்காவது உங்களுக்கு தோடு வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சா? ஆனா அவர் மட்டும் உங்களுக்கு தோடு வாங்கி கொடுக்கணும்னு ஏம்மா நினைக்கணும்? ஐயோ அண்ணா, அவர் சாதாரணமா தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. நீங்க அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் சரியாதாம்மா புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பொண்ணுக்கு உரிமையா நகை, புடவை, பூ வாங்கி கொடுக்குறாங்கன்னா அது ஒன்று பெத்தவங்களா இருக்கணும், இல்லைன்னா புருஷனா இருக்கணும். இது ரெண்டும் இல்லைன்னா அவளை காதலிக்கிறவனா தானமா இருக்க முடியும். இதுல சூர்யா சார் மூணாவது ரகம்னு உங்களுக்கு புரியலையாம்மா? உங்களுக்கு தான் புரியல. நாங்க கல்யாணம் ஆனவங்க. அவரை தான் என்னோட புருஷன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? பாக்குறவங்க எல்லாரும் நாங்க காதலிக்கிறதா சொல்றாங்க. இது வரைக்கும் இதையே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் தர பதில் மௌனம் மட்டும்தான். அது என்னோட துரதிர்ஷ்டம். கயல்மா, என்னம்மா யோசிக்கிறீங்க? அவர் சொன்ன மாதிரி கடத்தெருவில் எந்த பாட்டியும் அவரை வாங்க சொல்லி கட்டாயப்படுத்தலம்மா. அவராதாம்மா கடத்தெருவுக்கு என்னோட வந்தாரு. நான் பொருள் வாங்கிட்டு இருந்தப்போ என்கிட்ட சொல்லிட்டு அவராதான் தேடி போய் அந்த ஜிம்மிக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்தாருமா. எனக்கு நல்லா தெரியுமா, நீங்க காதுல தோடு இல்லாம இருக்கிறத பொறுக்க முடியாம தான் அவர் வாங்கிட்டு வந்திருக்காரு. அது உங்ககிட்ட சொல்ல தயங்கிட்டு தான் எல்லாருக்கும் வாங்கினதா சொல்லி உங்ககிட்ட கொடுத்துருக்காரு. நானும் கல்யாண வயசுல இருக்க ஒரு ஆம்பளை தான்மா. இன்னொரு ஆம்பளை மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு விஷயம் தெரியுமாம்மா, நானும் பிரியா மேல ஆசை வச்சிருந்தேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற விருப்பமும் இருந்தது. ஆனா என்னால தைரியமா சொல்ல முடியல. ஏன்னா பிரியா படிச்ச பொண்ணு, நான் படிக்காதவன். அவ போலீஸாக போறா, நான் சாதாரண மளிகை கடை வச்சு பொழப்பு நடத்துறவன். அவளுக்கு நான் பொருத்தம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும்மா. அதனால என்னோட ஆசைய மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சிக்கிட்டேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் அப்படி இல்லம்மா. சூர்யா சார் போலீஸ் ஆபீசர், அதே மாதிரி நீங்களும் சீக்கிரம் போலீஸ் ஆக போறீங்க. உங்க ரெண்டு பேருக்கும் அழகுலயும் சரி படிப்புலயும் சரி நல்ல பொருத்தம் இருக்குமா. அதனால நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறது தப்பே இல்லம்மா. சூர்யா சார் ஏத்துக்கோங்கம்மா, அப்போதான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவரை கல்யாணம் பண்ணாதான் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். நான் பார்த்த 2 நாள்ல அவரோட நல்ல குணம் எனக்கு தெரிஞ்சது. நீங்க அவர் கூடவே இருக்கீங்க, உங்களுக்கு தெரியலையாம்மா? அவர் எவ்வளவு பெரிய ஆபீசரா இருந்தாலும் பந்தா இல்லாம எளிமையா இருக்காரு. நல்ல குடும்ப பாங்கான ஆளா இருக்காரு. இப்படிப்பட்டவங்க கண்டிப்பா நல்லவங்களா தான் இருப்பாங்க. அவர் உங்களை நல்லா பாத்துக்குவாருமா. பார்த்திருந்தா நான் ஏன் இப்படியெல்லாம் வந்து கஷ்டப்பட போறேன்? நான் உங்க விஷயத்துல தலையிடுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்களாம் பார்க்க நல்லவங்களா இருக்கீங்க. அதனால எனக்கு மனசுல பட்டதை சொல்லணும்னு தோணுச்சு. அதான் என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நினைச்சு உங்ககிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் உங்க விருப்பம்மா. நான் வரேன்.